ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஷாப்ஸி ஷாப்பிங் ஆப் பற்றினா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷாப்ஸி ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணி. நம்ம வந்து இப்போ தான் வந்து இதோட ரிவ்யூ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது இதை வந்து நான் யோசித்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2 மில்லியன் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து டிவி ஷோஸில் வந்து ஆட் வந்து விளம்பரம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வந்து 25 ரூபாய்க்கு வந்து சேலை, 9 ரூபாய்க்கு வந்து ஹெட்செட் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது தான் இந்த ஆப்பில் என்ன இருக்குது, உண்மையிலே 25 ரூபாய்க்கு சேலை இருக்கா இல்லையா, 9 ரூபாய்க்கு உண்மையிலே வந்து ஹெட்செட் கிடைக்குதா அப்படிங்கிற ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. லைக் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிவ்யூ போய் சேரும். ஸோ இப்போ வந்து என்ன டீட்டெயிலுங்கிறது நம்ம போய் பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸி அப்படிங்கிற அந்த டைட்டிலோடு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கார்னரில் லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த கார்ட் வந்துருக்கு. ஏதாவது பொருட்கள் ஆட் பண்ணலான்னு இருக்கலாம். இதோட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஷாப்ஸி வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட். அதோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீஷோவுக்கு ஒரு காம்படிட்டராக இருக்குமா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ என்ன காம்படிட்டராக கூட இருக்கலாம். ஏன்னா மீஷோ மாதிரியே இதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் பெரிய நெட்வொர்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நெட்வொர்க் இருக்குது. உங்களுடைய இந்த ஷேரிங் ஆப்ஷன் வந்து இதில் வந்து உள்ள அமௌண்ட், இதில் வந்து உள்ள ப்ராடக்ட்டை வந்து அதாவது சேரீயாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அது ஒரு பிராண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமிஷன் வச்சு விற்கிறது மூலமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை கிட்டத்தட்ட பார்க்கும்போது மீஷோ மாதிரியான ஒரு ஆப் வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலேயாகவே இருக்குது. இதோட டீட்டெயில் என்னங்கிறது நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஆப்ஷனாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பொருளை கேமரா மூலமாக எடுத்துக்கலாம். அது கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா மென், உமன், ஹோம், பியூட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் செக்ஷன் இருக்குது, கேட்டகரிஸ், ஷேர்டு, ஏர்னிங்ஸ் அண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஹோம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ கேட்டகரி செக்ஷன் போனோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ்ன்னு இருக்குது. சாரீஸ் 25 ரூபீஸ்க்கு உண்மையிலே சாரீஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சாரீஸுங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து இப்போ வந்து மினிமம் ரேட் வந்து நான் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் ஆப்ஷன் போய்ட்டு ப்ரைஸ் லோ டு ஹை கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் 25 ரூபாய்க்கு அவங்க விளம்பரம் பண்ண மாதிரி உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சாரீஸ் வந்து 25 ரூபாய்க்கு இல்லை, 152 ரூபா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சேலை 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபில்டர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரேட் ஏதாவது மென்ஷன் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். ஸோ ரேட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து 250 to 499 தான். ஸ்டார்டிங்கே 250 to 499 தான். பட் 250க்கு கீழே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணதுனால நம்ம அது வந்து 250 கீழே இருக்குது. 250 கீழே அப்படின்னா ஒரு 150 ரூபா தான் வந்து 152 ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி 25 ரூபீஸ்க்கு இல்லை எதுவுமே இல்லை. ஸோ இதில் வெரைட்டி நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் உள்ள ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 150 ரூபா சேலை வந்து ஒரு 200 ரூபா கூட வச்சு விற்றீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா அப்படிங்கிற அவங்க வந்து ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியிலே யாராவது ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்டன் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 10 நாளோ 15 நாளோ ரிட்டர்ன் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் மீஷோவில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரீஸ் நான் பேக் போகிறேன். ஸோ இப்போ ஹெட்செட் 9 ரூபான்னு போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஹெட்செட் லோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ குறைஞ்சது 92 ரூபாலேருந்து தான் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 9 ரூபீஸ்க்கு ஹெட்செட்லாம் யாரும் தர முடியாது. ஸோ 92 ரூபான்னு இருக்குது. ஸோ இதில் வந்து இதுலேயும் நான் அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ் இதில் வரல. ஸோ நான் வந்து பேக் போய்ட்றேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து விளம்பரத்தில் கொடுக்குற மாதிரி உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறதா இதுக்கு பெருசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட அட்ரஸை வந்து மொபைல் நம்பர் அட்ரஸ்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா மீஷோ மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணிங்க இதில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டாங்களோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கமிஷன் தொகை வந்து நம்மளுக்கு
வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷேர்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஷேர் அகைன். ஸோ இந்த வாட்ஸ்அப்னு கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஏர்னிங்ஸ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸில் வந்து என்னென்ன எவ்வளோ பேருக்கு வந்து கமிஷன் வந்திருக்கு, எவ்வளோ பேர்கிட்டேருந்து வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏர்னிங் செக்ஷன். ஸோ கீழே அடுத்தது அக்கௌண்ட் அப்படிங்கிற செக்ஷன் போனால் பேங்க் அக்கௌண்ட், அந்த பில்லிங் டீட்டெயில்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த அக்கௌண்ட் செக்ஷனே பார்க்கும்போது கார்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ரிவ்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றின வீடியோஸ்க்காக லேர்ன் அப்படின்ற செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செல் ஆன் ஷாப்பி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ரீட்டெயிலாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஷாப்பியில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸும் பண்ணலாம். ஸோ உங்களோட செல்லரை வந்து ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃபர் அண்ட் எர்ன். ஸோ ரெஃபர் பண்ணால் ஒரு 50, 100 அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதுக்கு நான் அந்த ரெஃபர் அண்ட் எர்ன் கிளிக் பண்ணுறேன். அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்வைட் மை ஃப்ரெண்ட்ஸ் சைன் அப். ஸோ யாராவது சைன் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரெஃபரல் போனஸ் கிடைக்கும் அப்படின்னா அப் டு 150 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா வந்து ரெஃபரல் போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அது கீழே வந்து கான்டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் சென்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கீழே லாக் அவுட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இதுதான் வந்து விஷயம். ஸோ மறுபடியும் ஹோம் செக்ஷன் வந்து நான் போகிறேன். ஹோம் செக்ஷனில் நம்ம பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷாப் நவ் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 100 150 ரூபாலேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது வாங்கி பார்த்து தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஆப் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதை பற்றின கருத்து வந்து நம்ம வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாட்டஸ்ட் நியூ அரைவல்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்படி கீழே போனோன்னா கீழே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஏர்னிங் செக்ஷன். ஸோ இதில் உள்ள எல்லா செக்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து 25 ருபீஸ் ஸ்டோர் நம்ம சாரீஸ் செக்ஷன் பார்க்கும்போது இந்த ஹோம் செக்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 25 ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வி வில் பி பேக் டுடே 10 PM, அதாவது ராத்திரி 10 மணிலேருந்து தான் இந்த ஆப்ஷன் வந்து போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 25 ருபீஸ்க்குள்ளே உள்ள இதை வந்துட்டு இருக்காங்களா, அந்த அந்த ஆப்ஷன் இருக்கா, 25 ருபீஸில் சாரீ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே செக் பண்ணிவிட்டு நான் திருப்பி அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன், இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 9 ரூபாய்க்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே லூட் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ அந்த 45 ஸ்டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 89 ருபீஸு, அப்புறம் 139. ஸோ இந்த மாதிரி செப்பல்ஸ், பர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ், சூப்பர் 16 டீல்ஸ்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு திருப்பி அந்த 25 ரூபாக்குள்ளே ஸ்டோர் இருக்கா, உண்மையிலேயே 25 ருபீஸ்க்கு சாரீஸ் அண்ட் மோர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது யூனிக்கான ஒரு ஆப் இருக்குது, இதை பற்றி ஒரு ரிவ்யூ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து திருப்பி அதை ரிவ்யூ பண்ணிட்டு போடுறேன். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே வந்து செக் பண்ணலாம். இந்த 25 ருபீஸ் ஸ்டோரில் வந்து உண்மையிலே 25 ருபீஸ்க்கு சாரீஸ் கிடைக்குதா, இல்லை 9 ருபீஸ் வந்து ஹெட்செட் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10 ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ 25 ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள விளம்பரம் மாதிரியே அவங்க வந்து கரெக்டாக காதில் பூ வச்சுருக்காங்க. வி வில் பி பேக் டுமாரோ at 12 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு நான் வந்து செக் பண்ணும்போது இல்லை, இது மத்தியானம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. மத்தியானம் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 10 மணிக்கு வந்து வி வில் கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 மணிக்கு வந்து அந்த ஸ்டோர் ஓப்பன் ஆகும் 25 ருபீஸ்க்குள்ளே. ஒருவேளை செக் பண்ணலாம், உண்மையில் அந்த சாரீ 25 ருபீஸ்க்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. திருப்பி நாளைக்கு 12 மணிக்கு, நாளைக்கு மத்தியானம் 12 மணி 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு திருப்பி வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு செக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தோம்னா 45 ருபீஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 45 ரூபா ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷாக்ஸு ப்ளஸ் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு 34 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடுவில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 375 ரூபா ஹெட்ஃபோன் வந்து 34 ரூபா போட்டிருக்காங்க. ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே ஃப்ரீ டெலிவரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 𝗿𝗵𝗹 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்ட்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க்காக இருக்குது, நல்லாவே யூஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 13 ரூபாய்க்கு கூட ஒரு ஆஃபர், ஒரு இது வந்து இருக்குது. ஸ்லீவ்ஸ், ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வந்து 13 ரூபாய்க்கு. இதெல்லாம் சும்மா நார்மலான ஒரு இது தான். ஸோ இப்போது டிஜிட்டல் துனியா அப்படின்னு சொல்லிட்டு 3 in 1
சாக்கோ பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம நார்மலாக இந்த கடையில் இந்த தெருமுனையில் போனாலே 30 ரூபாய்க்கு கேஸ் லைட்ரு, அது கூட ஒரு சின்ன கத்தி நைஃப் அதெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இதை போட்டிருக்கான். ஸோ 38 ரூபாய்க்கு ஹெட்செட் வந்து போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆஃபரும் இருக்குது. ஃப்ரீ டெலிவரியும் போட்டிருக்கான். சரி, இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதா இல்லை உண்மையிலே எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்துட்டு கரெக்டாக வருதா, டெலிவரி ஃப்ரீயா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். நன்றி ப்ரோ.